வணக்கம். என் குருவே துணை. ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுகிறேன். மாந்திரிக பயிற்சி மையம், அதாவது மந்திர எழுத்துக்களை பயன்படுத்தி ஒரு மனிதனை எப்படி வாழ்க்கை அமைச்சுக்கிறது, மனிதனோட வாழ்க்கைக்கு அது எப்படி உறுதுணையாக இருக்குது, அதுதான் பயிற்சிக்கிற ஒரு இடம். அதுதான் மாந்திரிக பயிற்சி மையம் நம்ம வச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அந்த மந்திர எழுத்துக்கள் எப்படி அவனுக்கு பயனுள்ளதாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வேலைக்கு போகிறவங்க எவ்வளோ பிரச்சனை சந்திக்க வேண்டியது இருக்குது. எங்கேருந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறவங்க, பஸ்ஸில் போகிறவங்க, ட்ரெயினில் போகிறவங்க, போகிற பாதையிலும் நிறைய எதிர்ப்புகள் சந்திக்கணும். அதே நேரத்தில் கம்பெனிக்குள்ளேயும் கூட வேலை செய்கிறவங்களாலையும் இல்லை நம்ம மேலே பதவியில் இருக்கிறவங்களாலையும் நமக்கு அதிக வகையான தொல்லைகள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தொல்லைகளால் நம்ம ஏதாவது ஒரு வகையில் வார்த்தையை விட்டுட்டாலோ அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கி நம்ம அந்த கம்பெனிலேருந்து வேலையை விட்டு நிறுத்துருவாங்க. நம்ம வாழ்க்கையை பொருளாதாரமே இல்லாமல் போயிடும். அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் இந்த மந்திர எழுத்து அன்னு பார்க்கும்போது, இது பஞ்சபூதங்களை தொடர்புள்ள ஒரு விஷயம். இது எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த பிரச்சனை உள்ளவங்க, தேவைப்படுறாங்க, நான் சொல்கிற விஷயத்தை பயன்படுத்தி பாருங்கள். அருமையாக வேலை செய்யும். சரிங்களா? இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஒழுக்க நிலை கடைபிடிச்சிருப்பீங்க. நம்ம டீசெண்டாக இருக்கணும், வார்த்தைகளை தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது, இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு இருக்குங்க உங்களுக்கு வாழ்க்கையில். அதுபடி நீங்கள் வாழும்போது உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு பொறாமை ஏற்படும். அவர் மட்டும் என்ன டீசெண்டாக இருக்க, காலையில் சுத்தமான ட்ரெஸ் போட்டுன்னு வராரு, சுத்தமான ஒரு மனநிலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொறாமை வரும். அவங்களாலேயும் உங்களுக்கு தொல்லைகள் வரும். ஏதாவது உங்கள் பேர் கெடுக்கணும், உங்கள் பேர் தவறுதலாக மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு சுற்றி தொல்லைகள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும். எப்படின்னா, ஓம் நம சிவாய. இப்படி ஓம் நம சிவாய. யார் உங்களுக்கு பிரச்சனை தரா, அவங்க பேர் கூட ஸ்தம்பனாய ஸ்தம்பனாய. எப்படி சொல்லணும்? ஓம் நம சிவாய, பிராக்கெட்டில் அவங்க பேர், என்ன தொந்தரவு கொடுக்குறாங்க அவங்க ஸ்தம்பனாய ஸ்தம்பனாய. ஓம் நமச்சிவாய என்ஆர் ஸ்தம்பனாய ஸ்தம்பனாய. ஓம் நமச்சிவாய இன்னர் வாக்கு ஸ்தம்பனாய ஸ்தம்பனாய. ஓம் நமச்சிவாய இன்னர் தொல்லைகள் ஸ்தம்பனாய. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள், உங்களுக்கு எதிர்ப்புகள் நோக்கி வருதோ உங்களை நோக்கி, அந்த இடத்துல இருந்து அந்த எதிர்ப்பு அப்படியே நிப்பாட்டலாம், உங்களுக்கு நெருங்காத அளவுக்கு. இது ஸ்தம்பனம். பஞ்சபூத இயக்கத்துக்குள்ளே இருக்கிற அந்த பேஜ எழுத்துக்கள், அந்த உயிரெழுத்துக்கள் வச்சு அந்த உயிரத்தில் ஒருங்கிணைச்சு நம்ம எப்படி பயன்படுத்துறது என்ற விஷயம்தான் இது. சரிங்களா? இது ஒரு வகை. இது தவிர்த்து வேற என்ன இருக்கான்னு பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையில ஒரு நட்பு வட்டாரம் உருவாயிருக்கும். அதில் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மள ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை ஆளாக்குறதுக்கே பார்ப்பான். கூட வான்னு குடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, இல்லை வேற ஏதாவது கெட்ட ஒரு விஷயத்துக்கு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு வேலை செய்ய விட மாட்டாங்க, உங்களுக்கு தொல்லை பண்ணினே இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில். உங்ககிட்ட பணம் இருக்குன்னு சொன்னால் ஏதோ ஒரு 500 ரூபாய் நீங்கள் மாற்றுறீங்கன்னா அது பார்த்த உடனே உங்களுக்கு அவங்க உடனடியே ஒரு 200 ரூபாய் 100 ரூபாய் கொடு, ஒரு அவசர நிலை அந்த மாதிரி கேட்பாங்க. கொடுக்கலான்னு சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடிய சுற்றி இருக்கிறவங்க இருப்பாங்க. உங்களுக்கு படாது பாடுபடுத்துவாங்க. உங்ககிட்ட ஏதாவது இருந்தாலும் அவங்களை எடுத்துன்னு போயிடுவாங்க. உங்களுக்கு சொல்லாமே எடுத்துன்னு போவாங்க.
அப்படிப்பட்ட நபர் வந்து இந்த மாதிரி நபர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம், இவனோட இதே நம்மளுக்கு வேணாம், அது ஒருத்தவங்க போனாலும் உங்களை விட மாட்டாங்க. உங்களை வந்து உங்கள் வீட்டாண்ட வந்து உங்களுக்கு தொல்லை பண்ணி உங்ககிட்ட இருந்து என்ன பொருளாதாரம் இருக்க பிடிங்கன்னு போயிடுவாங்க. நல்லா பேசி 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 உங்கள் வாழ்க்கையே கெடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் அவங்கக்கிட்ட நம்ம விலக வரணும்னு சொல்லிட்டு, ஆனால் முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களை நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மந்திரத்தை வச்சு, இந்த பஞ்சபூதகத்திலோட உயிரெழுத்துக்கள் வச்சு அவங்களும் உங்ககிட்ட இருந்து தூரமாக தள்ளி வைக்கலாம். சரிங்களா? அது என்னன்னா, ஓம் வய நமசி, ஓம் வய நமசி, இன்னார் உச்சாடாய உச்சாடாய சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையிலேருந்து தள்ளி போயிடுவாங்க. உங்ககிட்ட நெருங்க மாட்டாங்க. உங்கள் தொல்லைகள் கம்மியாகும். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி விஷயத்தை தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தள்ளி வைக்கலாம் இந்த பஞ்சபூத மந்திரத்தை வச்சு. சரிங்களா? சரி, இப்போ ஒரு நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, எல்லாரும் நட்பாக இருக்கணும், பாசமாக நம்ம மேலே இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஏன்னா வேறு வேறு இடத்துல நாங்கள் போகும்போது சில பேர் வந்து நம்ம முகம் கொடுத்து பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஒரு நல்ல மரியாதை இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க அந்த ஃபங்க்ஷனில், இல்லை வேலை செய்கிற இடத்துல, இல்லை வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்கள வந்து ஒரு பெருசாக உங்களை கண்டுக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல எல்லாரும் உங்களுக்கு மேலே அன்பாக இருக்கணும் அனும்போது என்ன பண்ணணும்னு சொன்னால், அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. ஓம்னா ஓம் எனம சிவா, இன்னார் வஷ்ய வஷ்ய, இல்லை ஓம் எனம் சிவா சர்வஜன்யா வஷ்ய வஷ்ய, இப்படி போடணும். அந்த எழுத்துக்களை வந்து கூட்டமைப்பை மாற்றி அது ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம், அற்புதமாக பயன்படுத்தலாம். இது முறையாக கற்றுக்கணும்னா இன்னும் சூப்பராக பயன்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைக்கு எல்லாமே போகிற வழியிலேயே, நம்ம நடந்து போகிறோம், பைக்கில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், போகிற வழியிலேயே அந்த பிரச்சனை தீர்த்துடலாம். அந்த பிரச்சனை நம்மக்கிட்ட வராத அளவுக்கு பண்ண முடியும். ஏன்னா இந்த எழுத்தோட தன்மை மகிமை அப்படி இருக்கும். இது முறையாக பயிற்சி பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து மந்திர தீட்சை கொடுக்குறோம், மாந்திரிக பயிற்சி வந்து மேல்நிலை பயிற்சி தரோம், மாந்திரிகத்திலே ஞானம் அடைகிறது எப்படி அந்த பயிற்சி தரோம், மந்திர எழுத்துக்கள் வச்சு ஞானம் அடைகிறது அது தரோம். தேவைப்படுறவங்க நம்ம ஃபோன் நம்பர் தரோம், அந்த ஃபோன் பண்ணி அதில் இருக்கிற விஷயத்த வந்து என்ன உங்களோட டவுட் இருக்கோ எனக்கு எல்லாம் கிளீன் பண்ணி பேசுங்க. மேற்கொண்டு கற்றுக்கிறவங்க ஃபோன் பண்ணி நான் ஒரு டேட்டு அறிவிக்கிறேன், அந்த டேட்டில் வந்து கற்றுக்குங்க. ரொம்ப அற்புதமான வித்தை, ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்கள் பெற்று நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.